ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டே எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. சும்மா உட்காந்து இப்போ தான் படிக்க போகிறோன்ட்டு நான் வந்து உட்காந்துருக்காதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லோரும் படித்து முடிச்சிருப்பீங்க, இல்லை முடிக்க போகும் தருணத்தில் இருப்பீங்க. ஸோ படித்து முடிக்காதவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டாப் 10, அதாவது புக் பேக் 10 வந்துடும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அண்ட் புக்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கண்டிப்பாக வந்து புக்கின் தான் வரும். அது இலக்கண குறிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பேராக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம சொன்ன மாதிரியே யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நுழையும் முன் அண்ட் நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கும். அதை படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு எழுத முடியும். அண்ட் செயல் சிறுவினா குருவினா அண்டு உரைநடை குருவினா, உரைநடை குருவினா செயல் குருவினா. நீங்கள் 5 படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், 5 இயலோடது படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனே உங்களுக்கு தேவையில்லை, எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை நான் 5 இயல் படிக்கலை, நான் கொடுத்து இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு PDF வச்சுருக்கேன். அந்த குருவினா மட்டும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எழுதிடலாம். ஸோ இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, ஞானத்தின் பெரியது அது, நெடுநல் வாடை பெயர் காரணம், வசன கவிதை, எல்லாம் மிக மிக முக்கியமான கேள்வி. முகவரியற்று, புக்கில் தன்மை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முறை வைப்பு, கிளி திசை சூடுகள் நூலகம். ஸோ இதுவுமே எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எனி 2ங்கிறனால ஆப்ஷன்ஸும் இருக்கும், உங்களுக்கு எழுத முடியும். ஸோ இப்போது 7x2 14 இதில் தான் சாமர்த்தியமாக நடந்துக்கணும். வலிமைட்டும் நீக்கியும் எழுதுக, தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக, பேச்சு வழக்கு, இது புக் பேக்கில் இருக்கிறது தான் வரும். உங்கள் புக்கில் இருக்குது, இப்போவே நீங்கள் படித்து முடிச்சலாம். பொருள் வேறுபாடு இருந்து புக் பேக் தான், புக்கில் இருக்கிறது தான், நான் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன். ஸோ கலைச்சொற்கள் புக்கில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லை சேர்த்தும் பிரித்தெழுது. இப்போ நான் சொன்னதே 5 இருக்கும், 5 6 இருக்கும். அப்போது உங்களுக்கு வேலையே கம்மி தான். நான் எக்ஸ்ட்ராவாக உங்களை புணர்ச்சியும் கூட படிக்க சொல்ல, பகுப்பது உறுப்பினர் தான் படிக்க சொல்கிறேன். கண்டிப்பாக செய்த, கலங்கி, இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பகுப்பது உறுப்பினரும் புணர்ச்சி விதி, விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னு நடிங்க. அதில் என்ன கொஸ்டின் போட்டு 10 நிமிஷம் வீடியோ தான், என்ன கொஸ்டின் போட்டிருக்கோம் அதே கொஸ்டின் தான் புணர்ச்சிக்கும் அண்டு இதுக்கும் பகுப்பது உறுப்பினரும் வரும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதை கொஞ்சம் வீடியோவை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பகுப்பது உறுப்பினரும் புணர்ச்சியும் எழுதிடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிறுவினாவை பார்க்கலாம். ஸோ சிறுவினாவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்கொள்ள நீர். ஸோ ஃபஸ்ட்டு இயரில் எப்படி ஒன்று கேட்டுறாங்க, அப்படி நம்பிட்டு போக வேண்டாம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் சிறுவினா கொடுத்துருக்கோம், அதை படிச்சிங்கனாலே போதும். உங்களால் 2 எழுத முடியும், உரைநடையும் செயலும். ஸோ ஜடாயு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டிய அரங்கின் அமைப்பின் இளங்கோவடிகள், கடையோடு வள்ளல்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேரிடர் மேலாண்மை, வேளாண் மேலாண்மை, 2மே இம்பார்ட்டன்ட் தான். மணலில் எழுதியது முதல் தற்காலம், சென்னையில் பண்பாட்டு. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அது போக நம்ம கொடுத்துருக்கோம், பயப்படாதீங்க, இந்த வருஷமும் ஈஸியாக தான் கேட்பாங்க. அணி எந்தெந்த அணி நான் சொல்லிட்டேன், ஏகதேச உருவகணி, பொருள் வேற்றுமை அணி, ஊமை அணி, அதுக்கப்புறம் நிரல் நிறை அணி. இந்த அணியெல்லாம் நல்லா படித்தாலும் ஒரு அணி நாளைக்கு எழுதலாம். நயம்பாடுதல், எதுகை, மையக்கருத்து கண்டிப்பாக எழுதுங்க. எதுகை, மோனை, சந்தம், அணி, ஏதோ ஒன்று, இயல்பு, ஏதோ ஒரு 3 நயம் எழுதி முடிவுரை எழுதிருங்க. ஸோ சூப்பராக எழுதலாம். வாகைத்திணை, செவியுறத்துறை கிட்ட இந்த வருஷம் பாடாந்திணை வருங்க, பாடாந்திணை வரக்கு வாய்ப்பு இருக்குது. செவியுறத்துறை கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. திணைத்துறையை பொறுத்த வரைக்கும் பாடாந்திணை, வாகைத்திணை 2மே படிங்க. பரிசில் துறை, செவியுறத்துறை இது 2மே படிங்க. அதில் ஆப்ஷன் வைக்காதீங்க. பழமொழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்துடும். ஏதோ ஒரு 4 பழமொழியை பார்த்து வைங்க. முக்கியமாக பழமொழியில் விளக்கம் 2 மார்க், 3 லைன் எழுதினா போதும். அண்ட் கதை எழுதுறதுக்கு 1 மார்க் தான், ஒரு 5 லைன் 6 லைன் எழுதுங்க. நீதிக்கு 1 மார்க், மாறலுக்கு 1 மார்க். ஸோ இப்படி தான் 4 மார்க் பிரிக்கிறாங்க. தமிழாக்கம் தருக பெண்ணா பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, அறிவுடைமை திரும்ப படிங்க. சினம், திருக்குறளில் இருக்க 4மே, வாழ்வியல், செய்நெறிதல், இந்த 4மே நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒன்று இல்லைன்னா நெடுநல் வாடை அண்டு ரச்சனையாத்திருக்கம். இந்த டீட்டெயில் நல்லா படிங்க, வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உரைநடை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இருங்க, ஃபஸ்ட்டு துணைப்பாடம் சொல்லிடலாம். உரிமை தாகம், சாலை விபத்தில் தமிழ்நாடு திரும்ப ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருங்க. ஸோ இதாங்க நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா துணைப்பாடத்தில் உரிமை தாகம், மகாநடிகர், கோடைமலை, சாலை விபத்தில் தமிழ்நாடு, சங்ககால கல்வெட்டும். ஸோ இந்த துணைப்பாடமெல்லாம் தரவாக இருக்க மாதிரி பாருங்கள். கதை எழுதினாலே போதுங்க. நீங்கள் கதையை நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க, நல்லபடியாக நீட்டாக எழுதுங்க. 2-3 பக்கம் எழுதுங்க. தமிழ் மொழியின் நடையழகியல், ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நெகிழி தவிர்த்து, அதனால் பார்த்துக்கோங்க. இயல் 2, இயல் 3 குடும்பம், நிர்வாக வேளாண்மை,
மேலாண்மை திரைப்பட காட்சி. ஸோ திரைப்படம் இயல் 6ல் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே நெடுவினை எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எழுதிடலாம். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல. ஸோ மனனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தண்டி அலங்காரம் பாடல், சிலப்பதிகாரம் பாடல், கம்பராமாயணம் 2 பாடலுமே படிக்கணும், ரச்சனை யாத்திரிகம் படிக்கணும், அண்ட் தெய்வமணி மாலை அண்ட் நெடுநல் வாடை இது நீங்கள் படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் முடிகிறத எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முடியும் தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சு படிங்க. அண்ட் எல்லாமே படிங்க. திருக்குறளும் இம்பார்ட்டன்ட் கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ மொத்தத்தில் நாளைக்கு வந்து ஈஸியாக தான் வரப்போகுது. நல்லபடியாக சாதாரணமாக 90க்கு எல்லாருமே வந்து 80+ எடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்மாக வந்து நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வீடியோவும் நான் போட்டாச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்க போகுது. ஸோ புணர்ச்சி பகுப்புதல் உட்படம் மட்டும் பார்க்காம போயிரு, நிறைய பேர் அதை பார்க்காம இருப்பீங்க. அதையுமே நான் சொன்ன அந்த வீடியோவை பாருங்கள். 1 மார்க்கு புக்கின் பற்றி கவலைப்படணும். நூல்வெளி நுழையும் முன் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.